இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எலிகோ பிராண்டோட கண்டக்டிவிட்டி பேசிக் அனலாக் மாடலு. ஸோ மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா CM180. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் பவர் ஆன் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் வந்து 25 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மேனுவலாகவே. ஸோ அந்த பட்டனை வெளியில் இருந்தது அப்படின்னா கால் மோடில் இருக்கும், உள்ளே புஷ் பண்ணிங்கன்னா ரீட் மோடுக்கு போகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் கேஸில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் செல் கான்ஸ்டன்ட் உள்ள செல்லை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று 0.1 இருக்குது, 0.5 இருக்குது, 1 இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா செல் கான்ஸ்டன்ட் 1. ஸோ அதனால் 1 யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரேஞ்சு. ஸோ இது வந்து 20 மைக்ரோ சீமென்ஸு, 200 மைக்ரோ சீமென்ஸு. இது ரெண்டுமே வந்து லோயர் ரேஞ்சுக்கு. கொஞ்சம் ஹையர் ரேஞ்சாக போச்சு அப்படின்னா 1 ms இஸ் ஈக்குவல் டு 1000 மைக்ரோ சீமென்ஸு. ஸோ அப்போ இது வந்து ஹையர் ரேஞ்சுனா 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதனோட இனிஷியல் செட்டிங் பார்ப்போம். ஸோ இது வந்து இந்த பட்டன் வெளியில் இருக்கிற பொசிஷனில் இந்த கால் கண்ட்ரோல் ரைட் சைடில் இருக்கும், கால்னு போட்டு ஒரு ஏர்மர் போட்டிருக்கும். இந்த இது யூஸ் பண்ணி 1.00 செட் பண்ணணும். 1000. ஸோ இது வந்து இனிஷியல் செட்டப்பாக 1.00 செட் பண்ணிடணும். இப்போ பட்டனை புஷ் பண்ணிங்க அப்படின்னா செல் கான்ஸ்டன்ட் கண்டக்ட் செல் வந்து எதில் சொல்யூஷன் டிப்பாக இருக்கோ அந்த வேல்யூவை வந்து ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் இன்ஸ்ட்ருமெண்டோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பனானா பின் கான்செப்டில் தான் இருக்கும். 2 பின் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ப்ளஸ் மைனஸுங்கிற கான்செப்டே கிடையாது. இது வந்து நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கனால நீங்கள் எந்த ப்ளக்கை எப்படி வேணால் இன்சர்ட் பண்ணலாம். கண்டக்டிவிட்டி டிடிஎஸை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பொலாரிட்டி கிடையாது. அட் சேம் டைம் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்டோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா செல் ஏடிஜன் இருக்கும். இதுதான் வந்து காலிபிரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நாபு. இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் டிஃபால்ட்டாக இன்னரில் இருக்கும், நீங்கள் ஸ்க்ரூ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ நான் வந்து கஸ்டமருக்காக அந்த பாட்டை வந்து வெளியில் ஒரு நாப் போட்டு வெளியில் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1.957 இருக்குது. இப்போ வந்து இந்த செல் கான்ஸ்டன்ட் நாப்பை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா 1.408 நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட காலிபிரேஷன் ரெடி. ஸோ இந்த டைப் ஆஃப் அனலாக் அதாவது அட்ஜஸ்டபிள் நாப் இருக்கிற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் எவ்ரி டைம் வந்து நீங்கள் சொல்யூஷன் வச்சு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாம்பிள் வைங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் ஆகிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து ரீடிங்கு அது எதுவுமே கிடையாது. இதனால் எந்த பொசிஷன் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ எவ்ரி டைம் நீங்கள் ஸ்டாண்டர்ட் வச்சு ஒரு நிமிஷம் செக் பண்ணிவிட்டு ஓகே நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கடுத்து நீங்கள் சாம்பிள் வைங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 20 வைக்கிறேன், 20 மைக்ரோசீமென்ஸ் வைக்கலாம், ஓவர் ரேஞ்சுன்னு காமிக்குது. 200 வைக்கலாம், இதுலேயும் ஓவர் ரேஞ்சுன்னு காமிக்குது. ஸோ இது வந்து 2ல் வைக்கும்போது தான் நமக்கு வந்து ரீடிங் வருது. ஏன் அப்படின்னா இது வந்து 1000 சீமென்ஸ் மேலே இருக்குது. ஸோ அதனால் 2 ms தான் ரீடிங் வருது. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இந்த எலக்ட்ரோடு எடுத்துகிட்டு டிஸ்லோட்டில் வாஷ் பண்ணிவிட்டு பழைய சாம்பிள் இந்த ஸ்டாண்டர்டோ வேறு சாம்பிள் ஏதாவது இருந்ததுன்னா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வேறு சாம்பிள் வச்சு லைட்டாக வந்து ஸ்டிர் பண்ணி விடுங்க. இது போல் ரீடிங் வந்துடும்.